விஜயை இப்போ வச்சு செய்யறது இந்த குரு தான். இந்த பிரச்சனையில இருந்து எப்பொழுது வெளியே வருவார், எப்பொழுது வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இனி என்ன முடிவெடுப்பார், என்ன சூழ்நிலைகள் அமையப் போகிறது என்பதை தன்னுடன் கூட்டணிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கி தைரியமாக கூட்டணிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான். தைரியமாக கைகோர்ப்பார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல எதிரிகளோடு கைகோர்த்து இன்னொரு எதிரியை வீழ்த்துவதற்கு கடகத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் வந்து அமர்வதால ஒரு ஆன்மீகவாதியான ஒரு பெண்ணினுடைய காலில் போய் விழுந்து ஆசி பெற்று வந்தால் வெற்றி. எந்த முடிவு எடுக்கனாலும் ஒரு பயம் இருக்கும். நண்பர்களை பார்த்தா பயமா இருக்கும், மீடியாவை பார்த்தா பயமா இருக்கும், வெளியே போறதுக்கு பயமா இருக்கும். இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலைகளில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். விஜய் பகைவரை வெல்லுவாரா, வென்று அவருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறுமா? அப்படி என்றால் விஜய்க்கு ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி குருவினுடைய அதிச்சார பயிற்சி அடைந்து கிட்டத்தட்ட 58 நாட்கள், 1.5 மாசம். இந்த 1.5 மாதங்கள் விஜய்க்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகிறது. வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு பிறகு இது நடக்கும். அக்காடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு விகி நரனனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேயர்களே, நம்ம பல முறை விஜயனுடைய ஜாதகத்தை நம்ம நிறைய வெளியிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஜோதிட தரிசனம்ங்கிற சேனல்ல நிறைய விஜய் ஜாதகத்தை பத்தி போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம சொன்ன மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதே போல அவர் என்னென்ன பிரச்சனைகளை சிக்குவாரு, என்ன மாதிரி சூழ்நிலைகள் அமையும், எந்த கட்சியோடு கூட்டணிக்கு அவர் நகர்வார் என்பதை பற்றி 4 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதை எடுத்து பாருங்க, தெரியும். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், விஜய் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் அறிந்ததே. இதுல வந்து கன்னி லக்கணமா கடக லக்கணமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை எல்லா ஜாதகருக்கும் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலும் இது வந்து கன்னி லக்கணம் தான். ஏனென்றால் கன்னி லக்கணத்திற்கு பாதகாதிபதி குரு பகவான். அந்த பாதகாதிபதி எதிரிடை நட்சத்திரமான 6ஆம் வீடான ஒரு துரோகி, எதிரி, ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்து விடுகிறார். அந்த சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்கிறது. அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அந்த குரு புத்தியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு புத்தி காலகட்டங்களில் தான் இவர் அரசியலில் இறங்குவதை பற்றி முடிவெடுத்தது. அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுவதும் இந்த 7ஆம் இடம்தான். நண்பர்களால் மாட்டிக்கொள்வதும் இந்த 7ஆம் இடம்தான். தங்களோட கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள், கூட்டாளிகள், நண்பர்கள், சேரக்கூடிய சேர்க்கைகள், நம் கூடக்கூடிய இடங்கள் எல்லாமே 7ஆம் இடம்தான். அதுக்கு அதிபதியே குரு பகவான் தான். விஜயை இப்போ வச்சு செய்யறது இந்த குரு தான். குரு பகவான் தான் விஜயை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆலோசனைகள் வழங்குகிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்பொழுது வெளியே வருவார், எப்பொழுது வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இனி என்ன முடிவெடுப்பார், என்ன சூழ்நிலைகள் அமையப் போகிறது என்பதை பற்றியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த சுக்கிர தசையில் குரு புத்தியானது 2026 3வது மாதம் வரைக்கும் இருக்கிறது. அதாவது அடுத்த ஆண்டு 3வது மாதம் முடியும் வரைக்கும் இந்த குரு புத்தி இருக்கிறது. இந்த குரு புத்தி காலகட்டங்கள் முடியும் வரையில் இவர் சுயமாக, சுதந்திரமாக இவரால் செயல்பட இயலாது. இவர் நினைக்கக்கூடிய முடிவுகளை இவரால் எடுக்க முடியாது. ஏதேனும் ஒரு நிர்பந்தத்திற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார். அப்போ இவர் நினைச்சதை விட காலகட்டங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சினிமா ஸ்கிரிப்ட்ல கூட பார்க்காத விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், எதிர்பாராத விஷயங்கள், இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சுக்கிர திசைக்கு வேதகனாக வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் என்பவர் மன தைரியம், வீரியம், அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வேதகனாக வருவதால் இவர் சில ஆட்களுக்காக பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட தற்சமயமாக நடந்து கொண்டுதான் இருக்கும். எந்த முடிவு எடுக்கனாலும் ஒரு பயம் இருக்கும். நண்பர்களை பார்த்தா பயமா இருக்கும், மீடியாவை பார்த்தா பயமா இருக்கும், வெளியே போறதுக்கு பயமா இருக்கும். இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலைகளில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். போலீஸ் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவரை தேடியே வரும். இவர் நாடி செல்ல வேண்டியதில்லை, இவர் தேடியே வரும். அப்போ இந்த செவ்வாய் பகவான் இவருக்கு பிரச்சனை கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே இவருடைய ஜாதகத்தில் நீச்சமாகவும் இருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருப்பதால் அந்த செவ்வாய் பகவான் அல்லல் பட்டு வருகிறார். அதே போல
அரசியல் கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருகிறது. அப்போ எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இவருக்கு புரியாது. ஏனென்றால் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது திருவாதிரை, ராகு, அது ஒரு ரகசிய அறை, அது ஒரு மாய வலை, அதற்குள் சிக்குவார். அது இவருக்கு புரியவே புரியாது. சரி, இது எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. விஜய் பகைவரை வெல்லுவாரா? வென்று அவருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறுமா? அப்படி என்றால் விஜய்க்கு ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் 18 குருவினுடைய அதிச்சார பயிற்சி அடைந்து கிட்டத்தட்ட 58 நாட்கள், 1.5 மாசம். இந்த 1.5 மாதங்கள் விஜய்க்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகிறது. கடகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னி லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டிலும் தன்னுடைய ராசியிலும் வந்து அமர்வதால அதாவது தன்னுடன் கூட்டணிகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கி தைரியமாக கூட்டணிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான். தைரியமாக கைகொடுப்பார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல எதிரிகளோடு கைகோர்த்து இன்னொரு எதிரியை வீழ்த்துவதற்கான வியூகங்கள், சக்கரங்கள், அந்த சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், வட்டாரங்கள் எல்லாமே இவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல தனித்து ஒரு ஆட்சி அமைப்பாரா, தனித்து முதல்வராக இருப்பாரா என்றால் இப்போதைக்கு அந்த காலகட்டம் இல்லை. கூட்டணியோடு அமர்வார். கண்டிப்பாக கூட்டணியில் ஒரு பலத்தோடு ஒரு துணை முதல்வர் என்கின்ற ஒரு ரேஞ்சோட கண்டிப்பாக விஜய்க்கு அந்த பாக்கியம் உண்டு. அது இப்பொழுது தை மாதம் தான் இதை அறிவிப்பார். அது வரைக்கும் அது அவர் மனசளவுல தான் வச்சிருப்பாரு. ஆனா கூட்டணி யாருடன் என்பதை இப்பொழுது முடிவு செய்து விட்டார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். இந்த ஏன் பாரதிய ஜனதாவோடு ஒரு கூட்டணி போக போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு என்பது ஒரு ஆன்மீக கிரகம். அப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட கட்சி, ஒரு மதச்சாயம் பூசப்பட்ட கட்சியாக வலம் வரக்கூடியது பாரதிய ஜனதா தான். அப்போ இவருடைய சூழ்நிலைக்காட்டான சூழ்நிலைகள், எதிரிகளை வெல்வதற்காக இவர் அந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போறதான் விரும்புவாரு. அதுதான் நடக்கும். அப்போ அதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது வெற்றி இவர்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ விஜயனுடைய ஜாதக சூழ்நிலைகள் இந்த அதிச்சார குரு பயிற்சிக்கு பிறகு விஜய் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியிலே வந்து கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் வருவார். தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு ரவுண்ட் வருவார். பாதுகாப்போடு வருவார். ஏனென்றால் கூட்டணி முடிவான பிறகு பாதுகாப்பு என்பது மத்திய அரசு, மாநில அரசு சம்பந்தப்படும் பொழுது இவருக்கு ஏற்கனவே பழகிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் பொழுது இவருக்கு எங்கெங்க எப்படி ஊர்வலம் போகணும், எப்படி மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிற கைடன்ஸை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த பேர்டன் இவருக்கு குறைஞ்சிரும். அப்போ இவர் எளிதாக மக்களை வந்து அடைய முடியும், எளிதாக மக்களை சந்திக்க முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதிலிருந்து இவர் ரிலீஃப் ஆயிடுவார். வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு பிறகு இது நடக்கும். வேற விஜய் பார்ப்பீங்க. ஒரு 1.5 மாசத்துக்கு வேற விஜயை பார்க்க போறீங்க. அது இவருக்கு ஒரு சாதகமான ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும். நடக்கும் பாருங்க. அதே போல தகப்பனாருடைய அட்வைஸ், தகப்பனாருடைய சூழ்நிலைகள் எதுக்கு விஜய்க்கு ஒத்து வரலன்னு கேட்டீங்கன்னா, தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான். அந்த சூரியன் திருவாதிரையில போய் இருக்கிறதுனால தகப்பனார் என்ன சொன்னாலுமே அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும், அதுல சரி வராது அப்படிங்கிற மாதிரியும் தான் இருக்கும். ஆனா அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அப்போ யாரை நம்புறது? 7ஆம் இடம் பகை, தகப்பன் பகை. அப்போ 6ஆம் இடம் ஏற்கனவே குரு போய் உட்கார்ந்து அது இன்னும் டார்ச்சர் கொடுக்குறாரு. யாரை நம்புறது? ஆண்டவனை தான் நம்பணும், கடவுளை தான் நம்பணும். ஒரு ஆன்மீக குரு கடகத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுல வந்து அமர்வதால ஒரு ஆன்மீகவாதியான ஒரு பெண் காலில் போய் விழணும். அது காசியிலையா இருக்கலாம், கடற்கரை சார்ந்த ஊர்கள்லயா இருக்கலாம். ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணினுடைய காலில் போய் விழுந்து ஆசி பெற்று வந்தால் வெற்றி, கண்டிப்பாக வெற்றி. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். இந்த 58 நாட்கள் அப்படியே கவுண்டிங் ஸ்டார்ட்ங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஓடிவிடும். இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பரிகாரங்களையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் செஞ்சுட்டு முடிச்சுட்டாருன்னா எதிரிகளை வெல்லுவார். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உட்கார்றது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பவர் தான். அதே மாதிரி ராகு பகவான் 3ல இருக்கிறாரு. அவருடைய முயற்சியை வெற்றி அடையாததுக்கான உண்டான சப்போர்ட் பண்ணுவார். 3ல ராகு இருக்கிறது ஒரு வகையில அடிச்சு பிடிச்சி எப்படியாவது வெற்றி பிடிச்சிருவாங்க. அப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வாரது. எந்த குருவால் இவர் அவமானப்பட்டு பிரச்சனையை சந்திச்சு நிறைய ஆப்புகளை சந்திச்சாரோ அந்த குரு பகவான் தான் இவருக்கு ரெமடியை கொடுக்கிறார். அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல
இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க போறோம். நீங்க இன்னுமே இந்த விஜய் வந்து வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டமா, பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆன காலகட்டம் வந்த பிறகு அடுத்தடுத்து வீடியோக்கள் நம்ம போட போறோம். நீங்க பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் விகி நாராயணன்.